லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விழாவின் 126வது மலர் கண்காட்சி நேற்று காலை தொடங்கியது. அதே போல கோடை விழாவின் மற்றொரு பகுதியாக இரண்டாவது நிகழ்ச்சியான 19வது ரோஜா கண்காட்சி உதகையில் உள்ள ரோஜா பூங்காவில் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் வந்து நேற்று துவக்கி வைத்தார். இந்த ஆண்டு சிறப்பம்சமாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ரோஜா பூங்காவில் 80,000 வண்ண ரோஜா மலர்களை கொண்டு வன உயிரினங்களை பாதுகாக்கும் நோக்கில் யானை, காட்டெருமை, மான், தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு, புலி, கரடி, ஆந்தை, புறா போன்ற வடிவங்கள் மற்றும் சேவ் வைல்ட் லைஃப் என்ற கருத்தினை பிரதிபலிக்கும் வண்ணம் இந்த வனவிலங்குகளை அலங்காரங்கள் வந்து அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. நேற்று தொடங்கிய 19வது ரோஜா கண்காட்சியை வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து கண்டு ரசித்து வந்தனர். ரோஜா கண்காட்சிக்காக பூங்காவில் நடவு செய்யப்பட்ட 4,600 ரகங்களில் உள்ள 1,00,000 செடிகளில் பூத்து குலுங்கும் பல லட்சம் வண்ண ரோஜா மலர்கள் சுற்றுலா பயணிகள் வந்து ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தும் செல்பி புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இரண்டாவது நாளாக நடைபெறும் இந்த ரோஜா கண்காட்சியை வந்து பிரத்யேகமாக கழுகு பார்வையில் ட்ரோன் கேமரா மூலம் பதிவு செய்து தற்போது காட்சியானது வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இரண்டாவது நாளாக இன்று நடைபெறும் இந்த ரோஜா கண்காட்சிக்கான தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து வருகை புரிய துவங்கியுள்ளனர். மேலும் உதகையில் தற்போது லேசான சாரல் மழையுடன் கூடிய இதமான காலநிலை நிலவி வருவதால் இதனை அனுபவித்து இந்த பூங்காக்களை வந்து கண்டு ரசித்து வருகின்றனர்.